ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சிஏ ஃபவுண்டேஷன் செப்டம்பர் 25 எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் எழுத போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும் போது லா சப்ஜெக்ட்டு. அந்த லா சப்ஜெக்ட்டில் புக்கு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்கள் புக்கு தந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியாது. என்ன படிக்கணும், என்ன பண்ணணும், ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் இருக்கும். சில பேர் இந்தியன் கான்ட்ராக்ட் படிக்கலாம்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து நானே கம்பெனி செட் படிக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் புக் எடுத்து வச்சிரும். பட் இதில் எது படிக்குதுன்னு தெரியாது. எல்லாமே இது எல்லாமே படிக்கணுமா, எதை மனப்பாடம் பண்ணணும், எதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எல்லா கன்ஃபியூஷன்ஸும் வந்து கிளியர் பண்ணுற வீடியோவாக இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிஏ ஃபவுண்டேஷனில் லா சப்ஜெக்டை திறக்கிறீங்க, அந்த புக்கை திறந்து பார்க்குறீங்கன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணணும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு என்னெல்லாம் கன்ஃபியூஷன் இருக்கோ எல்லாமே சரியாயிடும். இந்த வீடியோ வந்து ஒரு கன்ஃபியூஷன் கிளியரிங் வீடியோவாக இருக்கும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இது ஒரு ஃபேக்கல்ட்டியோ பெரிய எக்ஸ்பர்ட்லாம் சொல்ல மாட்டேங்க. நான் வந்து ஒரு சாதாரண மனுஷன். ஸோ என்னோடய Jan 25 எக்ஸாமினேஷனில் வந்து நான் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய லாவில் பார்த்தீங்கன்னா என்னோட ஹையஸ்ட் மார்க் 60 கிட்ட ஸ்கோர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஒரு சின்ன ஒரு குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் வந்து எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா தரப்பண்ணே தவிர நான் சொல்ல தான் நீங்கள் ஃபாலோ பண்ண நீங்கள் எந்த ஒரு இதுவும் இல்லை. நான் ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், வேணால் நீங்கள் விட்டுடலாம். ஸோ ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட். மேபி இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சிஏ ஃபவுண்டேஷன் எழுத போகிறீங்க நிறைய பேர் பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து எந்த சுச்சுவேஷன் இருக்கீங்களோ அது எக்ஸாக்டாக வந்து நானும் ஒரு வருஷம் முன்னாடி இருந்தேன்னு சொல்லலாம். ஸோ எக்ஸாக்டாக நான் எப்படி இருந்தேன்னு சொல்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட். நான் பயோமேக்ஸ் படிச்சுட்டு வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து எனக்கு கொஞ்சம் கூட பரிச்சயமே இல்லாத ஒரு கோர்ஸ், ஒரு டைரக்ஷன் வந்தேன்னு சொல்லலாம், காமர்ஸ் அப்படின்னு. ஸோ இல்லை அக்கௌண்ட்ஸு, எக்கானமிக்ஸு, லா தான் இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் லா புக் திறக்கும் போது எனக்கு வந்து எல்லாரும் வந்து இந்தியன் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸு அண்ட் கம்பெனிஸ் ஆக்ட், நெகோஷியபிள்ஸ் ஆக்ட்லாம் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் புக்லாம் தரப்பேன். எல்லாரும் வந்து அந்த ஆஃபர், இந்த ஆஃபர், அப்புறம் டைப்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸு, என்ஃபோர்ஸபிள் கான்ட்ராக்ட் எல்லாம் சொல்லுவாங்க. பட் புக்கு தந்தால் என்ன படிக்கணும், எது பண்ணே தெரியாது. ஒரு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். என் வாழ்க்கையில் அந்த மாதிரி நான் கன்ஃபியூஷன் ஆனதே இல்லை. பிகாஸ் எனக்கு என்ன படிக்கனே தெரியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்களும் இருப்பீங்க. ஸோ நான் வந்து என்ன ஓவர் கம் பண்ணேன், நான் வந்து எதை ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்ல போகிறேன். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டெஃபினட்டாக நீங்கள் கன்ஃபியூஷன் ஸ்டேட்டில் இருக்கீங்கன்னா இந்த வீடியோ பார்க்கும்போது ஒரு ஃபேர் பிட் ஆஃப் ஐடியா கிடைக்கும். அண்ட் எப்படி நீங்கள் லா அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் ரொம்ப பேசாமல் டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு பெரிய வீடியோவாக இருக்கும்போது அதுக்கு ஒரு சின்ன ஓவர்வியூ மாதிரி கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு ஹவு டு ஸ்டடி லா, அந்த கன்ஃபியூஷனை எப்படி நம்ம கிளியர் பண்ணுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஓவர்வியூ. ஃபஸ்ட்டு வந்து வேர் டு ஸ்டார்ட், எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டா இல்லை வந்து கம்பெனிஸ் ஆக்டா, நெகோஷியபிள்ஸ் ஆக்டா, ஃபஸ்ட் சாப்டரா, அந்த டவுட் இருக்கும்ல. செகண்ட் பார்த்தீங்கன்னா எந்த சாப்டர் வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணி நான் எப்படி வந்து ஒரு நல்ல ரோட் மேப், கரெக்டாக ரோடு அந்த பாதையில் போய் எப்படி கரெக்டாக கடைசியில் 60 மார்க் அப்படின்னு அடைஞ்சேன்னு சொல்ல போகிறேன். தேர்ட் பார்த்தீங்கன்னா சோர்சஸ், எங்கேருந்து நான் படித்தேன், எந்த மாதிரி வீடியோஸ் படித்தேன். நான் வந்து டோட்டலாக வந்து எந்த ஒரு இன்ஸ்டியூட்டோ அகாடமியோ சரியில்லை. நான் டோட்டலாக யூடியூப் என்னோட செல்ஃப் ஸ்டடி அண்ட் அது மட்டும் தான், யூடியூப் மட்டும் தான். யூடியூப் என்னோட செல்ஃப் ஸ்டடி அவ்வளோ தான், வேறு எதுவுமே நான் ஃபாலோ பண்ணல. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் ஆக்ட், நான் ஒரு ஆக்ட் வந்து நான் சொல்ல போகிறேன். அதை வந்து எப்படி படிக்கிறது, இந்த வீடியோவில் ஒரு 2 ஆக்ட்டுங்க. கம்பெனிஸ் ஆக்ட்டு, ஐஆர்எஃப் மீன்ஸ் இந்தியன் ரெகுலேட்டரி ஃப்ரேம்வொர்க் சாப்டர் 1. இந்த 2 சாப்டரும் டோட்டலாக வந்து எப்படி நம்ம ஒழுங்காக படிக்கிறது. ஸோ இது மூலியமாக நம்ம இந்த 2 சாப்டர் ஒழுங்காக படித்தாலே நம்ம டெஃபினட்டாக வந்து எக்ஸாமில் 100 மார்க் இருக்குன்னா 25 மார்க் வந்து அழகாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து ஸ்டார்டிங் தாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த 25 மார்க் நீங்கள் வந்து படிச்சுட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா செம்ம கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கு மேலே வந்து நான் வந்து இது மாதிரி யாரும் உங்கள்கிட்ட வந்து இதுதான் சொல்லிட்டு கான்ஃபிடன்ஸ் ஏற்றுறது, உங்களுக்கு கைட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு அந்த 25 மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க, இப்படி வந்து உங்களுக்கு வசமாக்கிட்டிங்கன்னா அடுத்தது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேர் டு ஸ்டார்ட், ஹவு டு ஸ்டடி லா அப்படின்னு அந்த டாபிக் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர் டு ஸ்டார்ட், உங்களுக்கு எல்லாருக்குமே அந்த டவுட் இருக்கும். எந்த சாப்டர்லேருந்து தொடர்றது, என்ன படிக்கிறதுன்னு ஒரு டவுட் இருக்கும்ல. நான் வந்து பர்சனலாக ஃபர்ஸ்ட் எதில் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இந்தியன் கான்ட்ராக்டில் நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் கிடையாது, சிஏ ஃபவுண்டேஷன் படிக்கிற யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் படிக்க போகிறாங்களோ எல்லாருமே இதில் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. என்ன தான் சாப்டர் 1 ஐஆர்எஃப் அப்படின்ற சாப்டர் இருந்தாலும் இந்தியன் கான்ட்ராக்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து நிறைய பேர் தப்பு சொல்லுவாங்க, சில பேர் ரைட்டாக இருக்கும். நான் அதை பற்றி எந்த ஒரு அதுக்குள்ளே நான் போய் விரும்பலை நான். ஸோ நான் பண்ண தப்புன்னு பார்த்தீங்கன்னா நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு நான் பர்சனலாக பிலீவ் பண்ணுறேன். பிகாஸ் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது விட்டுட்டு நான் உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா கம்பெனிஸ் ஆக்ட் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். பிகாஸ் கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்றது வெறும் ஃபவுண்டேஷனில் மட்டும் வரப்போகிறது இல்லை, இன்டர் ஃபைனல் இந்த நம்ம ஃபுல் நீங்கள் சிஏ கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா எல்லாத்துலேயும் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் வரப்போகுது. ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஒரு பேஸ் மாதிரி சொல்லலாம்.
நீங்கள் இந்த கம்பெனிஸ் ஆக்ட் நீங்கள் இங்கே படிக்கிறீங்கன்னா இது வந்து காலம் ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா நான் கம்பெனிஸ் ஆக்டில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்ல மாட்டேன். நான் வந்து நேச்சுரல் ஆஃப் தான் படித்தேன். பட் கடைசி வரைக்கும் அது உண்மையே புரியல. நானாக என்னுடைய செல்ஃபாக வந்து நான் என்ன பண்ணேன்னா கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் அதுதான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் சொல்லலாம். ஸோ கம்பெனிஸ் ஆக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணது வந்து எனக்கு செம கான்ஃபிடன்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த ஒரு பாதை அந்த ஒரு ஸ்டெப்பு நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அடுத்த ஸ்டெப் ஈஸியாக போயிடலாம் மாதிரி எனக்கு அந்த கம்பெனி ஆக்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருந்துச்சு. ஸோ கம்பெனி ஆக்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் 2 சாப்டர் கம்பெனி ஆக்ட், IRF இது ரெண்டுமே நான் கம்ப்ளீட் பண்ணோன்னே எனக்கு வந்து செம்ம கான்ஃபிடன்ஸு. நெக்ஸ்ட் வந்து நான் அழகாக படிச்சிட்டேன். ஸோ கம்பெனி ஆக்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அது எப்படி படிக்கலாம், சோர்சஸ் எங்கேருந்து படித்தேன் அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வேர் டு ஸ்டார்ட் டு ஸ்டடி லான்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி ஆக்டில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். கண்டிப்பாக இந்த கம்பெனி ஆக்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக கிடையாது. நிறைய பேர் பெரிய பெரிய ஆளுங்க ஃபேக்கல்ட்டிஸ்லாம் வந்து இந்தியன் காரணம் சொல்லுவாங்க. நான் வந்து அவங்களோட டிசிஷனில் எந்த ஒரு முறைப்பாடும் இல்லை. நான் தான் சொல்ல கரெக்டும் சொல்ல. நான் என்ன ஃபாலோ பண்ணணும் அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ நான் வந்து கம்பெனி ஆக்டில் தான் ஃபாலோ பண்ணேன். ஸோ கம்பெனி ஆக்ட்னு சொல்லிட்டேன். நான் வந்து கம்பெனி ஆக்ட் எடுத்துட்டேன். பார்த்தா நானும் அதே மாதிரி தான் கம்பெனி ஆக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் ஃபஸ்ட்டு செப்பரேட் லீகல் என்டிட்டி இருக்கும், டாக்ட்ரின் ஆஃப்னு இருக்கும், மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும், ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் இருக்கும், இன்கார்பரேஷன் இருக்கும், பிளாப்லான்னு போயினே இருக்கும். இதில் நான் என்ன படிக்குது எனக்கு அந்த டவுட் இருந்துச்சு. ஆனால் கம்பெனி ஆக்ட் படிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதில் என்ன படிக்குன்னு தெரில. இதில் டாக்ட்ரின் படிக்கணுமா, படிக்கணும்னு வச்சுட்டாங்க. புக்கில் இருக்க எல்லாமே படிக்கணுமா அப்படின்னு உங்களுக்கு நல்ல டவுட் இருக்கும். அந்த டவுட் எனக்கும் வந்துச்சு. உங்களுக்கு சொல்ல போகிறது நெக்ஸ்ட்டு முக்கியமான விஷயம் தான், புக்கில் இருக்க எல்லாமே நீங்கள் படிக்கணும்னு அவசியமே இல்லை. நிறைய பேர் வந்து ஓனாக எழுதலாமான்னு கேட்பீங்க. அதுக்கும் அந்த வீடியோவில் பதில் வச்சுருக்கேன். பட் ஓனாக நீங்கள் எழுதுறது வந்து மார்க்கே வராது. இப்போ லைட்டாக சொல்லிடுறேன். ஓனாக நீங்கள் படித்து ஓனாக எழுதணும் பார்த்தீங்கன்னா மார்க்கே வராது. ஸோ நீங்கள் புக்கில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் இன்டர்பிரேட் பண்ண தவிர நீங்கள் ஓனாக இதை ட்ரை பண்ணாதீங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபேர் பிட் ஆஃப் ஐடியா கொடுத்துட்டேன். எப்படி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண எப்படி படிக்கணும்னு அந்த கன்ஃபியூஷன் இருக்குல்ல கம்பெனி ஆக்ட் எப்படி படிக்கிறது எங்கேருந்து படிக்கிறதுன்னு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஃபார் தீஸ் வீடியோஸ் திஸ் ஆக்ட்ஸ் இந்த கம்பெனி ஆக்ட் IRF சொன்னல இதுக்கெல்லாம் வந்து எங்கேருந்து படிக்குது கம்பெனி ஆக்ட் வந்து நானே எப்படி படிக்க முடியும், எனக்கு யாருன்னா தேவையில்லை. ஸோ நீங்கள் எதனா அகாடமி சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களோட அகாடமிலையோ உங்களோட இன்ஸ்டியூட்லையோ நீங்கள் வந்து அழகாக சொல்லி தருவாங்க கம்பெனி ஆக்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் கம்பெனி ஆக்ட் வந்து எல்லோரும் லேட்டாக தான் சொல்லி தருவாங்க. பட் நான் வந்து என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன்னா நான் ஒரு அகாடமியோ இன்ஸ்டியூட்டோ சேரல. நான் முழுக்க கம்பெனி ஆக்டை யூடியூப்பில் தான் படித்தேன். அந்த யூடியூப்பில் வந்து எந்த வீடியோ பார்த்து படித்தேன் அப்படிங்கிறீங்கன்னா CA கௌஷிக் முகேஷ் சார்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் நான் லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லா வந்து நான் அவர்கிட்ட தான் ஃபாலோ பண்ணி அவர்கிட்ட தான் படித்தேன். அவர் வந்து கம்பெனிஸ் ஆக்டுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. லைக் அது ரிவிஷன் வீடியோ தான். பட் அது வந்து போதும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு உங்கள் கான்செப்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு அந்த வீடியோவே ரொம்ப போதும். நீங்கள் ரொம்ப தேடி உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னா அந்த கம்பெனிஸ் ஆக்டோட வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்து வந்து படிச்சுக்கலாம். ஸோ ரொம்ப பெரிய வீடியோலாம் இல்லைங்க. அது 1.5 மணி நேரம் வீடியோ. நிறைய பேர் சொல்லுவாங்க அது ரிவிஷன் வீடியோ, அதை பார்த்து என்ன படிக்க போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அகாடமிஸ்லாம் உங்களுக்கு வந்து அதுதான் வந்து மெயின் சோர்ஸ். நீங்கள் வந்து சின்ன ஒரு துரும்பு கிடைச்சாலும் அது வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கணும். என்ன கேட்டிங்கன்னா அந்த கௌஷிக் சார் அப்படின்றவர் அவர் ரிவிஷன் வீடியோ பார்த்தாலே போதும். அதில் வந்து 1000% கான்செப்ட் கிளாரிட்டி இருக்கும். பிகாஸ் அவர் வந்து எந்த ஒரு பார்ட்டி வந்து ஸ்கிப் பண்ணலாம் போக மாட்டார். ஸோ அந்த ரிவிஷன் வீடியோ நம்மளுக்கு வந்து போதுன்ற லெவலுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்தே படிக்கலாம். அது 1.5 மணி நேரம் உட்காந்து நீங்கள் நிறைய பேர் 2xpல பார்ப்பீங்க. அப்படிலாம் பார்க்காதீங்க. 1xpல பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நீங்கள் 1xpல தான் பார்க்கணும். அப்போ தான் வந்து அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது உங்கள் மனசு வந்து அப்படியே நாட்டெலாம் இறங்கி உள்ளே வந்து உக்காரும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் படிக்க போகிறீங்க அப்படின்னா 1x ஸ்பீடில் பாருங்கள். அந்த கம்பெனி ஆக்டில் ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ தான். அவர் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட் லீகல் என்டிட்டி, ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஃபினிஷன்ஸ், கம்பெனி ஆக்டில் டெஃபினிஷன்ஸ் பேஸ்ட் பண்ணி கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. ஸோ டெஃபினிஷன் பேஸ்ட் கொஸ்டின் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்ட்ரின்ஸ் இருக்கும். டாக்ட்ரின் ஆஃப் அல்ட்ரா வயசு, டாக்ட்ரின் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ், அந்த மாதிரி சில டாக்ட்ரின்ஸ்லாம் இருக்கும். அந்த டாக்ட்ரின்ஸ்லாம் என்ன புதுசாக வார்த்தை சொல்லிக்கிறீங்கன்னா எனக்கும் ஃபஸ்ட் டைம் இப்படி தான் இருந்துச்சு. பட் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபெமிலியர் ஆகிட்டீங்க அந்த வார்த்தைகள் டாக்ட்ரின்லாம் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொல்கிற வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும், ரொம்ப ராயலாக இருக்க மாதிரி இருக்கும். டாக்டரின்ற வார்த்தையில் ரொம்ப ராயலாக இருக்கும். இதெல்லாம் கடைசியாக சோஷியல் சயின்ஸ் சோஷியல் சயின்ஸில் கேட்குது டாக்டரின் அப்படின்ற வார்த்தைலாம். அப்புறம் இந்த CA ஃபவுண்டேஷன் லா சப்ஜெக்ட் தான் கேட்டேன். ஸோ நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டிங்கன்னா நான் சொல்கிற வார்த்தைலாம் உங்களுக்கு பெருசாக இருக்காது. ஸோ யாரும் பயப்பட வேணாம். நானும் வந்து உங்களோ இதே சேம் சுச்சுவேஷன்லாம் இருந்தால் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வார்த்தைலாம் கேட்கும்போது இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்கும்ல அதெல்லாம் வந்து ஃபுல்லாக சொல்லிடுவார். நோட்ஸும் இருக்கும். நீங்கள் அதை பார்த்து தான் வந்து படிக்குமா அதுவே போதுமா கேட்டிங்கன்னா அது வந்து ஜஸ்ட் உங்கள் கான்செப்ட்ஸ் தான் சரியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருங்க. ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கான்செப்ட் கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் அதை எப்படி படிக்கணும்னு பார்க்கலாம். இப்போ எப்படி படிக்குதுன்னு பார்க்கலாம். நான் ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ செப்பரேட் லீகல் கம்பெனிஸ் ஆக்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா
ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்லாம் எக்ஸாமில் கேட்கவே மாட்டாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. லா எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எங்கேருந்தோடனே கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் அப்படின்னு கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. இப்போ இந்த அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் இருக்குது அப்படின்னா என்ன கம்பெனிஸ் ஆக்ட்லாம் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும்? கம்பெனிஸ் இன்கார்பரேட் அண்டர் திஸ் ஆக்ட். நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் கம்பெனிஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் கம்பெனி, இன்சூரன்ஸ் கம்பெனி, நெக்ஸ்ட்டு கம்பெனிஸ் ஜென்ரேட் இன் தி சப்ளை ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, வாட்டர்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி கம்பெனிஸ்க்குலாம் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு வந்து போட்டிருக்கோம். எப்படி நீ டக்குன்னு சொல்கிற, எப்போ படிச்சு இப்போ ரொம்ப நாள் முன்னாடி படிச்சு எப்படி சொல்லுறீங்கன்னா, இதுதான் வந்து புரிஞ்சு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறது. எல்லாமே நீங்கள் புரிஞ்சு படிக்கணும்னு இல்லை, பட் நீங்கள் படிக்கிறீங்க ஒரு 100% நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது 90 to 80%, 80 to 90% வந்து நீங்கள் வந்து நல்லா கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்கும். மீதி 10% நீங்கள் டப் அடிக்கலாம், நீங்கள் மனப்பாடம் பண்ணலாம், அப்படியே எழுதலாம், நீங்கள் அப்படியே வாந்தி எடுக்கலாம், படிச்சுட்டு போய் வாந்தி எடுக்கலாம். பட் அந்த ஃபுல்லாக வந்து மனப்பாடம் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ 90% நீங்கள் புரிஞ்சு படிச்சிங்கன்னா வாழ்க்கையில் வந்து எப்போவுமே மறக்காது. ஸோ அதுதான் வந்து நான் அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்சுவலில். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் கான்செப்ட்ஸ் புரிஞ்சுங்க, யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு. நீங்கள் கான்செப்ட்ஸ் புரிஞ்சுட்டு அப்படியே வந்து அப்ளிகபிலிட்டி ஆஃப் தி கம்பெனிஸ் ஆக்ட் வந்து நீங்கள் கான்செப்ட்ஸுவலாக புரிஞ்சுட்டு மீதி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா புக்கில் என்ன இருக்கோ அப்படியே நீங்கள் எழுதணும். கம்பெனிஸ் இன்கார்பரேட் அண்டர் திஸ் ஆக்ட் அண்ட் ப்ரீவியஸ் ஆக்ட்னு இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் பண்ணுற எழுதணும். அண்ட் பேங்கிங் கம்பெனிஸ் இன்கார்பரேட் அண்டர் திஸ் ஆக்ட், அப்புறம் இருடா ஆக்ட்னு இருக்கும்ல, அது வந்து நீங்கள் ஃபுல்லாக எழுதணும். வெறும் பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட்டு, ப்ரீவியஸ் கம்பெனிஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இதெல்லாம் மார்க் போட மாட்டாங்க. ஸோ கான்செப்ட்ஸில் அண்டர்ஸ்டாண்டிங்கும் முக்கியம். அதே மாதிரி புக்கில் எப்படி இன்டர்பிரேட் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி எழுதுறது அதை விட ரொம்ப 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 முக்கியம். ஸோ நீங்கள் புக்கில் எப்படி எழுதியிருக்காங்களோ அப்படி நீங்கள் எதுனா மட்டும் தான் மார்க் போடுவாங்க. வெறும் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு மார்க் வரும் அப்படின்றது ஒரு முட்டாள்தனம்னு சொல்லலாம். ஸோ புக்கில் என்ன எழுதியிருக்கோ அதே மாதிரி படிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு நிறைய மார்க் கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் தரணும்னா ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குல்ல, மொத்தம் 5 ஃபீச்சர் இருக்குது. உங்களுக்கு தெரியலனா வந்து நான் சொல்கிறேன். செப்பரேட் லீகல் என்டிட்டி, ஆர்டிஃபிஷியல் லீகல் பர்சன், காமன்ஸ் இல்லை, நெக்ஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் எனக்கே மறந்துச்சு, பாஸ் பண்ணிட்டு யோசிச்சிருந்தாரோன்னு இல்லை, பர்பச்சுவல் சக்சஷனு, அதே மாதிரி வந்து லிமிடெட் லைபிலிட்டி, இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஃபஸ்ட்டு டைட்டில் ஞாபகம் வச்சுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் இருக்குங்க, ஏகப்பட்ட கண்டென்ட் இருக்கும். அதை வந்து நீங்கள் அப்படியே பேராகிராஃபாக இது வந்து வேஸ்ட்டு. ஸோ அதில் வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம், எதுவும் வந்து நம்மளை மாதிரி ஒரு மனுஷன் தான் அதை எழுதுனா, வேறு யாரும் போயெல்லாம் எழுதலை. ஸோ கான்செப்ட்ஸில் மேரத்தான் சொல்லிட்டு பாருங்கள். நம்ம கௌஷிக் முகேஷ் சார் வீடியோ நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அதெல்லாம் புரியும் என்ன அப்படின்னு. இப்போ பர்பச்சுவல் சக்சஷன் அப்படின்னா மெம்பர்ஸ் மே கம் அண்ட் கோ பட் கம்பெனி கோஸ் ஆன் டில் இட்ஸ் வைண்ட் அப்னு இருக்கும்ல, அதை வந்து நீங்கள் ஒரு பேராகிராஃப் எழுதக்கூடாது. அது பேராகிராஃப் மீன்ஸ் ஃபுல் பேராகிராஃப் இருக்கும்ல, அதை நீங்கள் பாயிண்ட் எழுதணும், படித்து வச்சு பாயிண்ட் எழுதணும். எல்லாமே எழுதணும் அவசியம் இல்லை, பட் இம்பார்ட்டண்டான கீவேர்ட்ஸ்லாம் வச்சு எழுதணும். உங்களுக்கே கீவேர்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது நிறைய பேர் டவுட் இருக்கும். கீவேர்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா நீங்களே அது கௌஷிக் சாரே வந்து ஒரு நோட்ஸ் எழுதுறாருன்னா அதில் சார்லாம் சில வேர்ட்ஸ் மென்ஷன் பண்ணிப்பார். அது வந்து கண்டிப்பாக கீவேர்டாக இருக்கலாம். அண்ட் நீங்களே வந்து ஒரு சிம்பிளான ஐடியா சொல்கிறேன். நீங்கள் எதனா ஒரு படிக்கிறீங்க அப்படின்னா எந்த வார்த்தை உங்களுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக ஃபீல் ஆகுதோ, இந்த ஸ்பெல்லிங் நிறைய ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இந்த வேர்டு வந்து கண்டிப்பாக வந்து ஸ்பெல்லிங் கஷ்டமாக இருக்குன்னா அந்த வேர்டு வந்து கண்டிப்பாக கீவேர்டாக இருக்கும். இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான். அது கண்டிப்பாக வந்து அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில வேர்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். லைக் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு வேர்ட்னா அது இருக்கும். அதே மாதிரி மெம்பர்ஸ் மேக் டில் இட்ஸ் வைண்ட் அப், லிக்விடேஷன், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் வந்து கீவேர்ட்ஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணி ஆகணும். நீங்கள் எதனா எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக அதை அண்டர்லைன் பண்ணுவீங்க. அது வந்து உங்கள் மார்க்ஸ் வந்து ரொம்ப பூஸ்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து அண்டர்லைன் பண்ணலாம் முக்கியம் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் படிக்க போகிறீங்கன்னா கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு கீவேர்ட்ஸ் வச்சு நீங்கள் படிக்க தான் மெயின். ஸோ அண்டர்லைன் பண்ணலாம் வந்து எக்ஸாம் ப்ரெசன்டேஷன் டிப்ஸில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் எதனா படிக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். கீவேர்ட்ஸை மனப்பாடம் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே படிக்கிறீங்க அப்படின்னா இப்போ புக்கு இதுதான் புக்குனா இது சாதாரண குழந்தைங்க எழுதுவாங்களா, அது இதுதான் புக்குன்னு வச்சுக்கலாம். இதில் வந்து ஒரு வேர்ட் இருக்குது, லிக்விடேஷன் இருக்குது, இது புக்குன்னு வச்சுங்க. இது ஒரு வேர்டு சும்மா லிக்விடேஷன் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் படிக்கும்போது ஒரு ஹைலைட் இருந்துச்சுன்னா, இது மாதிரி ஒரு ஹைலைட் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஹைலைட் பண்ணிங்க. இல்லைனா வந்து என் ஹைலைட்லாம் இல்லை, அதெல்லாம் நீங்கள் வாங்கிலாம் வரணும் அவசியம் இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு பென்சிலில் லைட்டாக அதை அண்டர்லைன் பண்ணுங்க. நல்லா டார்க் ரொம்ப பண்ணுறாதீங்க, லைட்டாக இது ஒரு கீவேர்டு அப்படின்னு நீங்களே ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ் மட்டும் இப்படி அண்டர்லைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓகே இது ஒரு அந்த கீவேர்ட் போல் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட் டைம் ரிவைஸ் பண்ணும்போது நீங்கள் புக்கு திருப்பும் கூட சரி, ஏன்னா ஏதோ ஒரு வேர்டு அண்டர்லைன் பண்ணிடுவேன், இது கீவேர்டாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் மனசில் வந்து இந்த கீவேர்டு வந்து பதிஞ்சுனே இருக்கும்.
ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு ஜஸ்ட் சிம்பிள் வீடியோ தான். கம்பெனிஸ் ஆக்ட் வந்து எப்படி படிக்கணும், எப்படி அப்ரோச் பண்ணணும் நான் வந்து லைட்டாக ஒரு ஓவர்வியூ மாதிரி கொடுத்துருப்பேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிஜமாலே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு கமெண்ட்ஸில் உங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் இது வந்து கண்டிப்பாக இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை, நீங்கள் எப்படி வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியா தந்தேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் ஒரு 3 அட்டம்ப்டாக வந்து ஒரு குரூப் இருக்குது என்கிட்ட. அந்த குரூப் வந்து ஹவுஸ் ஆஃப் கான்வொகர்ஸ். அந்த குரூப்போட டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து கீழே தரேன். ஸோ அந்த குரூப்பில் என்ன ஸ்பெஷல்னால், அது ஃப்ரீ குரூப் வந்து அதில் வந்து எல்லா மெட்டீரியல்ஸும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதில் இல்லாத மெட்டீரியல்ஸே கிடையாது. என்ன மாதிரி ஒரு 1000 நண்பர்கள் இருக்காங்க. 1000ல் கரெக்டாக எக்ஸாக்டாக சொன்னால் 923 பேர். அதனால் 923 மெம்பர்ஸ் பேருன்னு சொல்லலை, ஒரு 923 நபர்கள் அதில் இருக்காங்க. ஸோ 923னா எத்தனை பேர்னு பார்த்துங்க. நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. நான் தான் அட்மினே இருந்தாலும் மற்றவங்க நிறைய மெட்டீரியல் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இம்பார்ட்டண்டான விஷயம் எதாவது டவுட்டாக நீங்கள் அதில் கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வில்லிங்காக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து மெட்டீரியல் ஷேர் பண்ணணும், உங்களுக்கு யாரா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, எனக்கு டவுட்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் அதில் கேட்கலாம். எல்லாரும் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெலகிராம் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கேன். ஸோ தட்ஸ் அபவுட் தி வீடியோ. இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கலாம். பை.